அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நம்ம ப்ரீவியஸ் பதிவில் நீங்கள் பார்த்துருந்தேன்னா தெரியும், பிரணவிகா அப்படிங்கிற குழந்தை வெல்கம் ஹோம் சாய்பாபான்னு சொல்லிட்டு அவர் வரவேற்கிறதுக்காக, அதாவது நம்மளுடைய ஆகப்பிரசாதம் அவள் அம்மா கொண்டு போகிறான்னு தெரியாமையே வாசலில் ஒரு கோலம் போட்டு, அது ரொம்ப நல்ல பதிவு, ரொம்ப வைரல் ஆச்சு, ரொம்ப பேர் அதை பற்றி பேசினா. அந்த குழந்தைக்கு இப்போ வயசு 9. ஆனால் அந்த குழந்தை 5 வயசாக இருக்கும்போது ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணியிருக்கா. அது ரொம்ப பிளஸ்டு சைல்டு. ஆனால் அந்த குழந்தை எனக்கு அந்த கோலத்தை பற்றின ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்கா. அதை முதல்ல நீங்கள் கேளுங்கோ. அதுக்கப்புறம் அவளுக்கு 5 வயதில் நடந்த அந்த அற்புதமான சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் சாய்ராம். ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள். அம்மா சொன்னாங்க நான் போட்ட கோலம் ஒரு உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது எங்கள் அம்மாவுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ட்டு. சாய் தாத்தா எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாத்து வீட்லேயும் இருப்பார். எல்லாத்து வீட்டோட ப்ராப்ளமும் பார்த்து ஃபேஸ் பண்ணி அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வைப்பார். சாய் தாத்தா மட்டும் இல்லை, எல்லா சாமியுமே உங்கள் கூட துணைக்கு இருப்பாங்க. ஸோ ஓம் சாய்ராம். ஐ லவ் யூ ஸோ மச்டா, ஸோ க்யூட். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ பேசினது. லாஸ்ட் டைமே நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் நீ அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால இதுவுமே நின்றுருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சுவாமியோட அனுகிரகம் தான். அந்த 5 வயசில் அந்த குழந்தை ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. அது நம்ம கூட அந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. ஆனால் அதை கேட்ட உடனே நான் கதறி அழுதேன். அது உண்மை. அதை அந்த பிரணவிகாவோட அம்மா நரேட் பண்ணி சொல்லியிருக்கா நம்மளுக்கு வாய்ஸ் மெசேஜாக. அதை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்காக. ஓம் சாய்ராம். அவரோட மிராக்கிள்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒன் ஆர் ஃபியூ உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. என் பொண்ணு முன்னாடி கோலம் போட்டு வெல்கம் பண்ணா, சாய என் கையில் பிரசாதம் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அதே குழந்தை தான் ஒரு 1st ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் அவள் ரொம்ப சின்ன குழந்தை. அப்போ பாலிமர் சேனலில் சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஓடுவாங்க, எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கும். அதில் ஒரு எபிசோட் சாயப்பா கையில் அந்த திருவோடு அதை வச்சுக்கிட்டு அவர் அப்படியே நடந்து வருவார். அதை பார்த்துட்டு இருந்தோம். நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இவன் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தவ பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதா. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, குழந்தை நல்லா தான் உட்காந்துட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்படி அழுகுது அப்படின்னு கேட்கும் போது அவனால் பேசவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்டா நீ என்ன ஆச்சு, என்ன ஏதாவது கடிக்குதா, ஏதாவது பண்ணுதா, ஏதாவது வலிக்குதா? யூஸ்வலாக ஒரு 1st ஸ்டாண்டர்ட் குழந்தை திடீர்னு அப்படி அழுகுதுங்கும் போது நமக்கு நிறைய பயம் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி நான் கேட்குறேன், என்னடா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த குழந்தை ஒன்றுமே பேசலை. குடுகுடுன்னு ஒன்று என்னை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் அவ ஒரு சின்ன உண்டியல் மாதிரி ஒன்று வச்சிருக்கா. அந்த உண்டியலை எடுத்துட்டு டிவி முன்னாடி நின்று, சாய் தாத்தா இந்தாங்க உங்க ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிக்கோங்க சாய் தாத்தா, இந்த உண்டியல்ல காசு இருக்கு வச்சுக்கோங்க சாய் தாத்தான்னு கொடுத்தா. அந்த அந்த செகண்ட் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எத்தனை பேத்துக்கு அந்த ஒரு குணம் வரும்? பெரியவங்க நிறைய பேத்துக்கே அந்த குணம் இல்லை. ஒரு குழந்தை அவரை ஒரு தாத்தாவா, நான் சாயப்பான்னு தான் கூப்பிடுவேன், அவ சாய் தாத்தான்னு தான் கூப்பிடுவா. ஸோ அவருக்கு ட்ரெஸ்ஸு உலகத்துக்கே படி அளக்கிறவர் அவருக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு சீரியல்ல பார்த்து அவ அது கிழிஞ்சிருக்கு ட்ரெஸ், அங்கங்க பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ சாய் தாத்தா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காரே அப்படின்னு அந்த உண்டியல்ல இருந்து காசு எடுத்து, அது டிவி அது சீரியல் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு தெரியல. அதையும் அப்பாற்பட்டு அவ அதை கொண்டு போய் கொடுத்து, தாத்தா இந்தாங்க தாத்தா நீங்க எடுத்துக்கோங்க தாத்தா, நீங்க அதை நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுக்கோங்க தாத்தா அப்படின்னு சொல்லி உண்டியல் எடுத்து கொடுக்குறா. நிஜமாலுமே அது ஒரு பெரிய 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 சந்தோஷமான விஷயம். இந்த குழந்தை நினச்ச மாதிரி நம்மள ஒருத்தருக்கு தோணி இருக்குமா அப்படின்னா மைனஸில் தான் போகும். ஏன்னா ஒருத்தருக்கு கூட அந்த மாதிரி தோணி இருக்காது. நமக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி கிடையாது. பார்க்குற அனைத்துமே அது உண்மைன்னு நினச்சின்னு தான் குழந்தைகள் இருக்கும். அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாள்.
அதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் தான். அது ரியலி பிளெஸ்டு சைல்டு. அது ரொம்ப இப்படி திங்க் பண்ணுற ஒரு குழந்தை எத்தனை பேருக்கு நாளைக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு மெல்ட் ஆகிற விஷயம் அப்படிங்கிறது மற்றவளுக்காக செய்யணுங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்திருக்கே, அதுவே போரும். அவரோட குழந்தைக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. அடுத்த ஜென்ரேஷனில் கூட அவர் ஆக்கிரமிச்சிருக்கார். அவருடைய என்ன சொல்கிறது, மிராக்கிள்ஸ் அவர் அவளுக்கு கூட காமிச்சுட்டு இருக்கார். அவளுக்குள்ளே பேசுகிறார். அப்படிங்கும்போது நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே கடவுள் தானே. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்லது மட்டுமே சொல்லி கொடுத்து நல்லது மட்டுமே செய்ய சொன்னால் அடுத்த ஜென்ரேஷன் எவ்வளோ அருமையான ஜென்ரேஷனாக இருக்கும். எல்லாருமே மற்றவாளுக்காக செஞ்சால் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லது நடக்கும் இல்லையா? ரொம்ப மெல்டடாக இருந்தது அந்த குழந்தை பேசினது. பாபா பிளஸ் யூ ஆல்வேஸ் டியர். நிஜமாக அவ்வளோதான் சொல்ல தோன்றது. அடுத்ததாக மோகனாஜி இன்னொரு மிராக்கிள், எக்ஸலண்ட் மிராக்கிள் ஷேர் பண்ணியிருக்கா. ஆனால் அது அடுத்த பதிவில். நான் சொன்ன மாதிரி தான் வரப்போகிற டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுதர்சன ஹோமம் நடத்த இருக்கு. பாபாவினுடைய அனுகிரகத்தின் பேரில் நிறைய பேர் இதில் பங்கெடுத்துட்டு இருக்கா. உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் தாராளமாக உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் கொடுத்து நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கான தட்சிணா அமௌண்ட்டுன்னு பார்த்தேன்னா 322 ரூபாய் ஒருவருக்கு. ஸோ என்னால் நேரில் வந்து கலந்துக்க முடியாது, என்னுடைய உடல்நிலை காரணமாக, இல்லை நான் இந்த ஊர்லேயே இல்லை, நான் ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய பெயர் பதிவு பண்ணப்பட்டிருந்தால் உங்களுக்காக சங்கல்பம் பண்ணி யாக ரக்ஷையோட பிரசாதம் உங்களுடைய வீடு தேடி வரும். எங்கே இருந்தாலும் அதுக்கான கொரியர் சார்ஜஸ் நம்ம வாங்கிப்போம். ஸோ இப்போல்லாம் ஆக்சுவலாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபாரினுக்கு அனுப்ப முடியாதுன்னு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அது கிளியர் ஆகிடுது. போன பிரசாதமே கிட்டத்தட்ட அமெரிக்கா, கனடா எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பதிவு உங்கள் கையில் கிடைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்காக அருளப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளுக்காக, நம்மளுடைய தடைகளை நீக்கிறதுக்காக சுவாமி கொடுத்துருக்காருன்னா அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நன்மையை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். பாபா நானும். நமஸ்காரம்.